வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை பார்க்கலாம். பாக்கியா இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. செல்வி சாப்பிட யாருமே வரலையேக்கான்னு சொல்றாங்க. வருவாங்கன்னு பாக்கியா சொல்றாங்க. கோபி என்ட்ரி கொடுக்கறாரு. குட் ஈவினிங் சொல்லிக்கிட்டு வந்து உட்கார்றாரு. அக்கா, கோபி உன்னை பார்க்க தான் வந்திருக்கிறாரு, உன்னை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாருன்னு சொல்றாங்க. பாக்கியா நேரா கோபி கிட்ட போய் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. தலைவலியா இருக்கு, மாத்திரை வாங்க வந்திருக்கேன்னு கிண்டலா சொல்லிட்டு கவுன்சிலர்னு வாய் தவறி சொல்லிடுறாரு. காஃபி வேணும்னு சொல்றாரு. நீங்க காஃபி சாப்பிட வரலன்னு எனக்கு தெரியும், கவுன்சிலரை நானே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. நான் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கேன், கஸ்டமர் வர்றாங்க, நீ அவங்கள கவனி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பாக்கியாவை சைட் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு கோபி. பாக்கியா கணக்கு பாக்குறாங்க. செல்வி சொல்றாங்க, அக்கா மணி 8 போகுது, 3 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நாளைக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிடுவாங்கன்னு பாக்கியா சொல்றாங்க. கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும்னா மனசுக்கு பிடிச்ச நல்ல பாட்டு போட்டா ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும், கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. பாக்கியா எந்திரிச்சு கோபி கிட்ட போய், கவுன்சிலர் இல்ல, யார் வந்தாலும் நான் பார்த்துப்பேன், நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன்னு கோபி சொல்றாரு. எப்பவும் போல என்னோட பிரச்சனையை நானே டீல் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. கவுன்சிலர் ஏழுமலை தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்ட்ரி கொடுக்கறாரு. நீங்க பெரிய ஆளுதான் மேடம், வாழ்த்துக்கள், கையை கொடுங்க மேடம்னு சொன்னதும் கோபி கையை கொடுக்கறாரு. நீங்க கவுன்சிலர் தானே, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார்னு சொல்றாரு. 15 பூரி கிழங்கும் மட்டும் போதும்னு சொல்றாரு கவுன்சிலர். பாக்கியா இட்லி தோசை தான் இருக்குன்னு சொல்றாங்க. கவுன்சிலர் பாக்கியா கிட்ட பேசக்குள்ள கோபி குறுக்க பூந்து பேசுறாரு. என்னம்மா, என்ன டீல் பண்ண, ஆளையெல்லாம் ரெடி பண்ணிருக்க போல இருக்கேன்னு சொல்றாரு. கோபி கவுன்சிலர் கிட்ட, அண்ணே நீங்க 8 அடி பாஞ்சா அவங்க 16 அடி பாய்வாங்கன்னு சொன்னதும் கவுன்சிலர் கூட வந்தவர், அண்ணே போயிடலாம், ஏற்கனவே அமைச்சர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்னு சொன்னதும் உடனே எல்லாரும் இடத்த காலி பண்ணி போயிடுறாங்க. கோபி காஃபி கேட்டதும் காஃபி கொடுக்கறாங்க பாக்கியா. கோபி அதுக்கு பே பண்றாரு. செல்வி ஆகாஷ் கூட புறப்படுறாங்க. பாக்கியா தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு போறாங்க. கோபி பின்னாடியே ரொமான்டிக்கான மூட்ல எஸ்கார்ட் மாதிரி போயிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல பாக்கியா வண்டியை நிறுத்தி வெயிட் பண்றாங்க. கோபி இறங்கி வர்றாரு. என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே, எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு சேஃப்டிக்கு தான்னு சொன்னதும், என் சேஃப்டியை நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க பாக்கியா. நான் பாட்டுக்கு உன் பின்னாடி வர்றேன், அவ்வளவுதானேன்னு சொன்னதும் பாக்கியா திரும்பவும் புறப்படுறாங்க. பாக்கியா வீட்டுக்கிட்ட வந்தோன்னா கோபி வந்து அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போயிடுறாரு. ஈஸ்வரி ஹால்ல இல்லாததால பெட்ரூமுக்கு போறாங்க. ஈஸ்வரி லைட்டு கூட போடாம பெட் மேல உட்காந்தபடி இருக்காங்க. பாக்கியா லைட்டை போட்டுட்டு ஒரு பாயை எடுத்து கீழே போட்டு படுக்கிறாங்க. ஏன் உன்னோட ரூமுக்கு போகலையான்னு ஈஸ்வரி கேட்டதும், இன்னைக்கு இங்க படுக்கலாம்னு தோணுச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பாக்கியா, நீ என்னை பத்தி முதல்ல எல்லாம் மாத்திரை சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படின்லாம் கேட்ப. அந்த மெஸ் வந்த பிறகு எல்லாமே போச்சு. அந்த மெஸ்ஸை நடத்தணுமா பாக்கியா? உன் பசங்க சம்பாத்தியத்துல சந்தோஷமா வீட்லயே இருக்கலாமேன்னு சொல்றாங்க. செலினுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அத்தைன்னு சொல்றாங்க. அப்படியே தூங்கி போறாங்க. சுதாகரும் வைஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்களும் ரித்தீஷும் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களான்னு கேக்குறாங்க. நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துருவேன்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து ரித்தீஷும் ரெடியாகி வர்றாரு. சுதாகரும் ரித்தீஷும் பிசினஸ் விஷயமா வெளியே போறாங்க. இனியா அங்க வர்றாங்க. அங்கிள், நானு அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசினது தப்பு தான், சாரி அங்கிள்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் அங்கிள், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அம்மாவோட ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட்டை நானே பாத்துக்கிறேன்னு அப்படின்னு சொன்னதும், நீ கேட்டதுக்கு நான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேனே வேண்டாம்னு. இப்ப அங்கிள் போர் அடிக்குது, தினமும் கொஞ்ச நேரம் நான் போய் பாக்குறேன்னு சொன்னதும் அவருக்கு கோபம் வருது. நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொன்னேனே, அது செஞ்சியான்னு கேக்குறாரு. அம்மா கிட்ட மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லி சொன்னேனே அப்படின்னு சொல்றாரு. இல்ல அங்கிள், நான் அம்மா கிட்ட கேட்கல, என்னால கேட்க முடியாதுன்னு சொன்னதும் ரித்தீஷுக்கு கோபம் தலைக்கேறி, என்ன அப்பா சொல்றதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்றேன்னு குரலை உயர்த்தி பேசுறாரு. இனியா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போறாங்க. சுதாகர் ரித்தீஷை அமைதிப்படுத்துறாரு. உனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த வேலையை பாருன்னு சொல்லி சுதாகர் சொல்றாங்க. மாமியார் சொல்றாங்க, உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா டிவி பாரு, இல்லைன்னா என் கூட ஷாப்பிங் வான்னு சொல்றாங்க.
ஒரு வழியா சுதாகர் சொல்றாரு, நீ உடனே உங்க அம்மா கிட்ட சொல்லி மெஸ்ஸ க்ளோஸ் பண்ண சொல்லு, இல்லைன்னா உன் வாழ்க்கையே கேள்விக்குரிய ஆயிடும்னு எச்சரிக்கிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு 2 பேரும் புறப்பட்டு போயிடுறாங்க. காலையில இருந்து என்ன பண்ண, கரெக்டா அவங்க பிசினஸ் விஷயமா வெளியே புறப்படக்குள்ள அவங்க கிட்ட இத பத்தி பேசி டென்ஷன் பண்ணி அனுப்புவியா, இது நல்லதில்லை இனியான்னு அவங்களும் எச்சரிக்கை விடுறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு மாமியாரும் போயிடுறாங்க. இனியா நடந்ததையெல்லாம் சமாளிக்க முடியாம திணறி போய் நிக்கிறாங்க. இன்றைக்கான பாக்கியலட்சுமி சீரியலை இப்படித்தான் முடிச்சிருக்காங்க. நன்றி.